நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். அடி வெள்ளாவி வச்சு வளர்த்தாங்களா வேலைக்கு காட்டாம வளர்த்தாங்க. யூடியூப் இருந்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சேக் எஃபெக்ட் ப்ளஸ் ஒரு லைட் பிளிங்க் எஃபெக்ட் வந்திருக்கும். இது எப்படி மேக் பண்ண அந்த வீடியோ நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே இல்லை ஃபேமிலி உள்ள பர்த்டே வந்து பர்த்டேக்காண்டி மெயினாக எடிட் பண்ணுங்க. ஸோ அது மெயினாக பார்த்தது பர்த்டேக்காண்டி தான். ஸோ பர்த்டேக்காண்டி எடிட் பண்ணலாம், நல்லாவா இருக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்லி கொடுக்குறது. இது வந்து சேக் எஃபெக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிளிங்காக வந்திருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்கள் மெயினாக பர்த்டேக்கு எடிட் பண்ணுங்கள். ஸோ போட்டோ ட்ரான்ஸ்ஃபரோட அந்த பர்த்டே எடிட் பண்ணும்போது பக்காவாக இருக்கும் அந்த இது. ஸோ அதுதான். ஸோ எப்படி மேக் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை அப்டேட் வரா ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்க்க முடியாது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதே கிளிக் பண்ணி ஆளுங்க ரெஸ்ட் பண்ணி நாங்கள் போகிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போட்டால் உங்களுக்கு டங்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ வந்து அல்மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் அல்மோஷனை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் நேம் கேட்கும், கொடுக்கணும்னா கொடுத்து ரேஷியஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம 9 ஸ்பேர் இருந்துச்சு எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் 9 ஸ்பேர் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 1080, ஃப்ரேம் ரேட் 60, பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும், அதுக்கு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையான இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் தேவை நீங்கள் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 2 இமேஜ் இல்லை ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணி ஒரு சாம்பிள் காமிச்சிருந்தேன். ஸோ நான் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி இமேஜை வீடியோ போய்ட்டு நான் திஸ்ஸாக உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணி விட்டு இந்த மேலே 3 டாட் இருக்கா, கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணி சைஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் தேவை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் டியூரேஷன் தேவை. இதுக்கப்புறம் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி இமேஜை வீடியோ போய்ட்டு நான் ஒரு இதேமாதிரி ஒரு 3 இமேஜ் ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் தேவை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க வச்சு. ஸோ பக்காவாக இருக்கும். இது சேக் எஃபெக்ட்டில் கொஞ்சம் பிளிங்க் எஃபெக்ட் வந்திருக்கும், அந்த லைட் ஃபிளிங்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான். நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்து வந்து எடிட் பண்ணி போடுங்க. ஸோ பக்காவாக இருக்கும். ஸோ அவ்வளோ நான் ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு எவ்வளோ செகண்டுக்கு இமேஜ் தேவையோ சாங் ஆட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் சாங் இப்போ ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு சொல்லி இமேஜ் சேக் எஃபெக்ட் மட்டும்தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கிறேன். ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. அதில் மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டீங்கன்னா ஆஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது 0 மாற்றி விட்ருங்க. ஆங்கிள் 45 இருக்கும், 0 மாற்றிட்டு ஃப்ரீக்வன்சி போங்க. ஃப்ரீக்வன்சியில் போய்ட்டு எவ்வளோ வச்சு பார்த்தீங்கன்னா 2.23 எவ்வளோ செட் பண்ணிங்கன்னா 2.23 ஹெட் கச்சிச்சுட்டு இதுக்கப்புறம் மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, மேக்னெட்டில் போய்ட்டு 2 கீனிஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியூஷன், எண்டில் போய்ட்டு கீனியூஷன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியூஷன், எண்டில் ஒரு கீனியூஷன். எண்டு கீனியூஸில் வந்து வேல்யூ வந்து 1, ஸ்டார்டிங்கில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணுச்சுன்னா 70 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 70, எண்டில் 1. அவ்வளோ அந்த எஃபெக்ட் விட்டுருங்க. அவ்வளோதான். மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. மறுபடியும் அதே மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. அதில் எப்படின்னா ஸ்விங்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அது வந்து 2.0 இருக்கும். 0.64 பார்த்திங்க. அவ்வளோ செட் பண்ணி 0.64 0.64 1 பாயிண்ட் வச்சிட்டேன். 0.64 கச்சிட்டா மாற்றிக்கோங்க. எவ்வளோ செட் பண்ணி 0.64. ஸோ நான் இப்போ செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆங்கிள் வாங்க. ஆங்கிள் வந்துன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியூஷன், எண்டிங்கில் ஒரு கீனியூஷன். ஸோ ஆங்கிலம் உள்ள ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியூஷன், எண்டிங்கில் ஒரு கீனியூஷன். ஸோ ஸ்டார்டிங் கீனியூஷன் எவ்வளோ செட் பண்ணிங்கன்னா 8.5 ப்ளஸ் 8.5 எவ்வளோ செட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 8.5 செட் பண்ணிக்கோங்க. ஸோ 8.5 செட் பண்ணிட்டு மிடில் போய்க்கோ, எண்டிங்கில் போய்க்கோங்க. எண்டிங்கில் போய்ட்டு எவ்வளோ செட் பண்ணிங்கன்னா 0, எண்டிங்கில் வந்து 0, ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளஸ் 8.5. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளஸ் 8.5, எண்டில் போய்ட்டு 0. அவ்வளோ மறுபடியும் ஆங்கிள் 2 கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியூஷன், எண்டிங்கில் ஒரு கீனியூஷன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியூஷன், எண்டிங்கில் ஒரு கீனியூஷன். ஆங்கிள் உள்ள ஸ்டார்டிங் கீனியூஷன் வேல்யூ எவ்வளோ செட் பார்த்தீங்கன்னா -3.0 எவ்வளோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா -3.0. ஸோ -3.0 நீங்கள் சொல்கிற வேல்யூ மட்டும் கரெக்டாக செட் பண்ணி விட்ருங்க. ஸோ -3.0 எண்டிங்கில் போய்ட்டு வேல்யூ அப்படியே 0 மாற்றி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் வந்து -3.0, எண்டிங்கில் போய்ட்டு 0, அவ்வளோதான் விட்டுருங்க. இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், அப்படியே விட்டுருங்க. அவ்வளோ அந்த எஃபெக்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போய்ட்டுனா டிஸ்ட்ரஷன் வார்ப் பண்ணிருக்கா, அதில் போங்க. அதில் போய்ட்டுனா டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு 3 கீனியூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் கிராப்பில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியூஷனு, அடுத்து மிடில் ஒரு கீனியூஷனு, எண்டிங்கில் ஒரு கீனியூஷனு. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியூஷனு, மிடில், எண்டு. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ செட் பண்ணிச்சுன்னா 1.920 1920 சரி 1920 செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ.
1920 மிடில் பிட் G1லே இருக்கட்டும் 1.00 எண்டு பிட் எவ்வளோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜூமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜூமாக வெளியே போகிறோன்னு இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து அதிகமாக தான் வச்சுருந்துருப்பேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு 600 இல்லை 500 ஸோ 1.500 கூட வச்சுக்கலாம் ஸோ இது பக்காவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் செட் பண்ணுறது தான் நான் வந்து 1.700 வச்சுருக்கேன் கிராப்பில் போய்ட்டு 3 கீனே சொன்னேன் ஸ்டார்டிங் கீனே வேல்யூ எடுத்துன்னா 1.920 எண்டில் விட்டு மிடில் விட்டு 1.00 அடுத்து முடியும் போது 1.700 வச்சுக்கோங்க ஸோ இந்த பக்காவாக இருக்கும் இதோட அப்படியே விட்டுருங்க நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணதில்ல கீழே வந்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் ஆடை போய்ட்டு போங்க அதில் போய்ட்டுனா கலர் லைட்டு போங்க அதில் போய்ட்டுனா எக்ஸ்போஸ் அண்ட் காமான் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விடுங்க கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்போஸில் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கேனுஷனு மிடில் போய்ட்டு அங்கே ஒரு கேனுஷன் அவங்க சொல்லுங்கள் மிடில் போய்ட்டு அங்கே ஒரு கேனுஷன் மிடில் கொஞ்சம் முன்னாடியே எக்ஸ்போஸில் 2 கேனுஷனு ஸ்டார்டிங் ஒரு கேனுஷனு மிடில் ஒரு கேனுஷனு ஸ்டார்டிங் கேனுஷன் வேல்யூ எவ்வளோ சொல்லும் பார்த்தீங்கன்னா 1.00 ஸோ எவ்வளோ சொல்லும் பார்த்தீங்கன்னா 1.00 மிடில் போய்ட்டு 0ல் இருக்கட்டும் அப்படியே அதை விட்டுருங்க நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணதில்லை அப்படியே விட்டுருங்க இந்த எஃபெக்ட்டு மறுபடியும் ஆடை போய்ட்டு போங்க அதில் போய்ட்டுனா பிளர் போங்க பிளரில் போய்ட்டுனா மோஷன் பிளர் அந்த கடையை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து 3 எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படியே விட்டுருங்க அந்த எஃபெக்ட்டை மறுபடியும் ஆடை போய்ட்டு போங்க கலரில் லைட்டு போங்க பிரைட்னஸ் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இதில் வேலையை நம்ம ஒரு 3 கீனம்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது பார்த்தீங்களா மிடில் பாயிண்ட் இருக்கும் ஸோ மிடில் பாயிண்ட் அதாவது எங்களுக்குள்ள நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த லைட்டாக போய்ட்டு பிளிங்காக அமர்ந்திருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட் தான் நம்ம செட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் எந்த இடம் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் மிடில்லையா இல்லை ஸ்டார்டிங்லையானு ஸோ மிடில் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மிடில் போய்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் மிடில் ஒரு 1.20 அந்த மிடில் போய்ட்டு அங்கே ஒரு கீனிஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மிடில் போய்ட்டு 1.20 செட் பண்ணிருக்கேன் இப்போ 1.25 செட் பண்ணிக்கிறேன் ஒரு 0.5 செகண்ட் டிஃப்ரென்ஸில் வச்சு செட் பண்ணிக்கோங்க இப்போ 1.30 ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நான் வந்து 10 செகண்டுக்குள்ளே 0.10 செகண்டுக்குள்ளே ஒரு 3 கீனிஸ் ஆட் பண்ணிப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1.20 ஆட் பண்ணிட்டுருக்கேன்னா அடுத்து 1.25 அடுத்து 1.30 இதேமாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எதில் ஆட் பண்ணணும் ஒரு 5 செகண்ட் 0.5 செகண்ட் டிஃப்ரென்ஸில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பிரைட்னஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 0ல் இருக்கட்டும் ஸோ மிடில் இருக்குது பார்த்தீங்கன்னா மிடில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் மிடில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் எவ்வளோ பிளிங்காகி வரணும் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம் நீங்கள் 100 கூட ஸோ நான் வந்து எவ்வளோ வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வச்சுருந்தேன் ஸோ நீங்கள் 100 கூட வைக்கணும் வச்சுக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் அது லைட்டாக விட்டு எவ்வளோ பிளிங்காக வரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக விட்டு பிளிங்காக வரும் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் வரும் நீங்கள் தான் வைக்கிறது ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் இல்லை எண்டில் வந்து 0ல் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா 3 கேஸ் ஆட் பண்ணிருப்பேன் 0.5 செகண்ட் அந்த டிஃப்ரென்ஸில் ஸ்டார்டிங்கில் வந்து 0 தான் இருக்கும் மிடில் போய்ட்டு 75 வச்சுக்கிறேன் எண்டில் போய்ட்டு 0 வச்சுக்கிறேன் ஸோ இந்த எஃபெக்ட் அவ்வளோதான் ஸோ இப்போ உங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் எஃபெக்ட் அந்த எஃபெக்ட் பக்காவாக கிடச்சிருக்கும் ஸோ நான் இமேஜ் டூரேஷன் வச்சுருக்கனால ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்த எஃபெக்ட் வந்து உங்கள் பர்த்டேக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வரும் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே எடிட் பண்ணி போடுங்க ஸோ பக்காவாக நல்லாயிருக்கும் இதில் கூட ஹை பட்டன் கூட எழுதிக்கலாம் ஸோ கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுங்க பக்காவாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டை போய்ட்டு 3 கிளிக் பண்ணி காப்பி பீட் பண்ணிக்கோங்க ஸோ காப்பி பீட் பண்ணிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண எல்லா இமேஜிலும் பேஸ்ட் எடிட் பண்ணி விட்டுருங்க ஸோ சிம்பிள் ரொம்ப ஈஸியானது தான் முடிஞ்சு ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது பக்காவாக இருக்கும் இதுக்கப்புறம் அவங்க எதுவும் டெம்ப்ளேட் போடலாம் போட்டுக்கோங்க அதே ஸ்மூத் சேக்கோட வரும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்மூத் சேக்கோட வருதா கண்டிப்பாக ஸோ இதுக்கப்புறம் வாட்டர் மார்க் ஆட் பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணோம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு எனக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இதேமாரி வேறு வீடியோ வேணாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள் கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ வந்து ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும் ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த யூஸ் பண்ண எஃபெக்ட் யூஸ் பண்ணுறீங்க XML லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும் ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதோட XML லிங்க் கீழே கிடச்சிரும் ஸோ நான் வந்து XML தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னால் ப்ரெசென்ட் கொடுக்க முடியல ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகலன்னு ஸோ அதனால் XML கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை வைக்கிறேன் பாய் நைஸ்